ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா புதியமுத்தூர் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 4/6/2026. இன்னைக்கு சந்தைக்குள்ள போயிட்டு சந்தையோட நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு போறோம். இந்த சந்தை பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் வேலைக்கிழமை காலையில ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கு சந்தை வந்து பண்ணையில வந்துதான் உங்களோட பண்ணையில வந்து விளம்பரப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நேரடியாக வந்து உங்க பண்ணையில வந்து விளம்பரப்படுத்துவோம். உள்ள போயிட்டு சந்தை நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரியா? சிவப்பெரியில இருந்து வரியா? ஆமா, சந்தை இருக்குல்ல. ஆமா, ஐயா பொட்டலாங்கல்ல இருந்து வரோம். பக்கத்துல இருந்து வரியா? ஆமா. புதியமுத்தூர் சந்தையில கிடாயா ஆடானது? கோயிலுக்கு கொடை வருது, கோயில் கொடைக்கு வந்து கிடா வாங்கி. ஆமாண்ணே. கிடா எப்படின்னா எத்தனை மாசம் கிடா இருக்குண்ணே? ஏன்னா பல்லு போடல கிடாவுக்கு. ஆமாண்ணே, பல்லு போடல. ஆமா, நல்ல கிடா இருக்கு, நல்லா கொடுக்காங்க. எப்படின்னா நல்லா சொன்ன ரேட்டு கொடுக்காங்க. என்ன ரேட்டு சொன்னாங்கன்னா என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 18 ரூபா சொன்னாங்க, சொன்ன ரேட்டு கொடுத்து வாங்கி. நல்ல கிடா இருக்கு. 18 ரூபா சொன்னாங்க, சொன்ன ரேட்டே கொடுத்து வாங்கிருக்கீங்க. ரேட்டு எப்படி கட்டிச்சா? கட்டிச்சா? ரேட்டு கட்டிச்சா. வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரியா? எனக்கு மேலபாண்டியாபுரம் கோயிலுக்குன்னு ஒரு கிடா வாங்கணும்னு வந்திருக்கேன். மேலபாண்டியாபுரம் கோயிலுக்கு வந்து புதியமுத்தூர் சந்தையில எப்படின்னு கிடா சுத்த கருங்கடாயா? ஆமா, சுத்த கருங்கடா. இல்ல இல்ல, பல்லு போடல. சின்ன மாதிரி தான். பல்லு போடல. பல்லு போடல. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கூட தானே இருக்கும். கொஞ்சம் லேட்டா வாங்கினால ஒரு அண்ணன் குறிப்பா இருந்தாரு. சரி, கொஞ்சம் அவர் தான் பேசி முடிச்சு வாங்கினாரு. என்ன விலை சொன்னாங்கண்ணே? அவரு சொன்னது ஒரு 14 ரூபா சொன்னாரு. சரி, நீங்க முடிச்சதுண்ணே? வாங்கினது வந்து ஒரு 11 ரூபாய்க்கு முடிச்சு. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 11 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. கேட்ட பின்ன பரவாயில்லையா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வாரியா? கலாங்கரன். குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ஐயா? குட்டி 4 மாசம் குட்டி. எத்தனை மாசம்? 4 மாசம் குட்டி. கிடா குட்டியா பொம்மரியா? கிடா குட்டி. கிடா குட்டி. எப்படியா வீட்டு வளர்ப்புக்கு போதா? வளர்ப்புக்கு போகுது. வளர்ப்பு காட்சி பாரு. யார் வீட்டுல இருக்குன்னா ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, 2 குட்டி கிடக்கு. 2 குட்டி கிடக்கு. ஆமா. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? விலை இப்ப ரேட் அதிகமா தான் இருக்கு. அதிகமா தான் இருக்கு. சரி, என்ன விலை சொன்னாங்க? 8,000 சொன்னா 8,000 சொல்லிட்டு 7,000 வாங்கிருக்கு. 8,000 சொல்லி 7,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 1000 ரூபாய் கம்மி பண்ணி 7,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ரேட் இப்படியா? கொஞ்சம் அதிகம் தாங்கல. ரேட் அதிகம் தான். வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரியா? வெள்ளாரத்துல இருந்து. ஒரு தாயாடு ஒரு குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆமா. குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இது 4 மாசம் குட்டி. 4 மாசம் குட்டி. கிடா குட்டி என்னண்ணே? ஆமா, கிடா குட்டி. ஆடுக்கு பல்லு எப்படிண்ணே? பல்லு எல்லாம் ஆடுதான். எல்லாம் ஆடுதான். ஒரு குட்டி கிடா குட்டி ஒரு தாயாடு என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு? இது 12 ரூபா சொன்னாங்க. ஒரு குட்டி ஒரு ஆடு சேர்ந்து 12 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்குனதுண்ணே? நீங்க வாங்கினது இது மட்டும் 12 ரூபா. இது மட்டும் 12 ரூபா. ஆடு மட்டும் 12 ரூபா. நீங்க அவங்க சொன்ன ரேட்டுண்ணே? அவங்க சொன்ன ரேட்டு 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா சொன்னாங்க. நீங்க 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. குட்டிண்ணே? குட்டி 7 ரூபா சொன்னாங்க. குட்டி 7 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினது? 6,500. 6,500க்கு 500 ரூபாய் கம்மி பண்ணி 6,500 வாங்கிருக்கீங்க. இந்த ஆட்டோட குட்டி கிடையாதுண்ணா இது? ஐயா வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரியா? ஆடு குட்டி விலைக்கு வாங்கிருக்கீங்களா? ஆட்டுக்கு பல்லு எப்படியா? 6 பல்லு. எப்படியா? 2 குட்டி போடுறாரா? ஒரு குட்டியோட தான் இருக்கு. 2 குட்டி ஆடுதான். ஒரு குட்டி விட்டுட்டாங்க. 6 பல்லு ஆடு ஒரு குட்டியோட புதியமுத்தூர் சந்தையில வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 35 ரூபா. ஒரு குட்டி ஒரு தாயாடு 35 சொன்னாங்களா? நீங்க வாங்கினதுயா? 23க்கு வாங்கிருக்கீங்க. எப்படியா இருக்கு சந்தை நிலவரம்? எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க புதியமுத்தூர் சந்தைக்கு? நாங்க வடக்காரசேரி கிராமத்துல வந்திருக்கோங்க. எல்லாமே வளர்ப்பு குட்டியா மாவட்டம். ஆமா. கையில வச்சிருக்கேன். எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க? 1.5 மாசம் குட்டி. 1.5 மாசம் குட்டின்னு சொன்னாங்க. கிடா குட்டியா பொம்மரியா? எல்லாமே பொம்மரி தான். எல்லாமே பொம்மரி தான். எல்லாம் வளர்ப்பு தான் போதா? ஆமா. எப்படின்னு எல்லாமே தனித்தனியா தான் பிடிச்சீங்களா இல்ல எப்படி? ஆமா, தனித்தனியா தான் பிடிக்கும். இந்த 2 குட்டி எப்படின்னா ஒன்னா பிடிச்சல தனியா பிடிச்சல? இல்ல, தனியா தான். தனியா பிடிச்சி. இந்த ரேட் என்ன ரேட்னு சொன்னாங்க? ரேட்டு வாங்க 3000 சொன்னாங்க. 3 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினது 3 ரூபாயா? நாங்க சொன்னது 3 ரூபாயா? 4 ரூபா சொன்னாங்க. 3 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இந்த குட்டினே இது 6 ரூபா. 6 ரூபா சொன்னாங்க. 6 ரூபா சொன்னதை வந்து 4 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் இருந்தாங்க? 1 மாசம் சொன்னாங்க. இந்த குட்டி என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு வாங்க? இது 4 ரூபாய்க்கு சொன்னாங்க. 4 ரூபா சொன்னாங்க. 3,500 வாங்கிருக்கு. 3,500 வாங்கிருக்கீங்க. இந்த கையில பிடிச்சி 2 குட்டினா 2 குட்டி சேர்த்து 8 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 4 ரூபா ரேட்டு. ஆனா நீங்க அவங்க சொன்னது என்ன ரேட்டு சொன்னாங்க? 2 சேர்த்து 12 ரூபா சொன்னாங்க. லாஸ்ட்ல வந்து நீங்க முடிச்சது 8 ரூபாய்க்கு ஒரு குட்டி 4 ரூபா கிடையாது. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுக்கோட்டையில இருந்து புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படின்னா கிடாயா ஆடானது?
கிடா கிடா. எப்படி வளர்ப்புக்கா இல்ல வளர்ப்பு 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 வாங்கி போறியா? வளர்ப்பு என்ன நிறம்னு அது? வெளிப்போர் என்ன நிறம்னு? புளியம்போர் புளியம்போர். எத்தனை மாசம் கிடாவா இருக்குமே? இது 5 மாசம் இருக்கும். 5 மாசம். என்ன புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? அவங்க 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க. நான் நீங்க வாங்குனதுல 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 15 ரூபா சொன்னது வந்து 3 ரூபா கம்மி பண்ணி 12 ரூபாய்க்கு 12 வாங்கிருக்கீங்க. ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். ரேட்டு பண்ண பரவாயில்லையா? ரேட்டு எப்படி பரவாயில்லையா? பரவாயில்ல. அண்ணா, வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரியா? எல்லாரத்துல இருந்து வரும். குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. கிடா குட்டியா பொம்மரியா? கிடா குட்டி. அப்படியே வீட்டு வளர்ப்புக்கு போதா? ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்குமே அது? இது தெரியலையே. கேட்கல. இல்லைண்ணே. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஒரு ஆடு இருக்கு. ஆடு வச்சிருக்கியா? புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கணும்? இது வந்து 6 ரூபா சொன்னாங்க. 6 ரூபா சொன்னாங்க. நான் 4 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 6 ரூபா சொன்னதை வந்து 2 ரூபா கம்மி பண்ணி 4 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அண்ணே, வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரியா? மலைப்பட்டில இருந்து வரோம்ண்ணே. மலைப்பட்டியில இருந்து புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்து ஆடு சந்தைக்கு வந்திருக்கோம். ஆமா, ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. 2 குட்டியோட. ஆட்டுக்கு பல்லு எப்படிண்ணே? புறாத்தர் தானே, பள்ளி சேர்ந்துட்டு 4 பல்லு. குட்டி எப்படி பொம்மரியா கிடாமரியா? 2 கிராமர்ண்ணே. 2 கிடாமரி. எத்தனை மாசம் மரியா இருக்கும்ண்ணே? மாறி 4 மாசம் மாறி இருக்குண்ணே. 4 மாசம் மரி. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? என்ன 32 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு? 32. ஒரு தாயாடு 2 குட்டியோட சேர்த்து 32. நீங்க வாங்குனதுண்ணே 27. 27க்கு வாங்கிருக்கீங்க. 32 சொன்னதை வந்து கம்மி பண்ணி 27 ரூபாய்க்கு. 27 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். எப்படி ரேட் நிலவரம் எப்படி பரவாயில்லையா? சந்தை கொஞ்சம் சூட்டா தான் இருக்குண்ணே. கூட்டா தான் இருக்கு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரைய? நாங்க வடகாரங்க. புதியமுத்தூர் ஆடு சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. செம்பரி கிடா என்ன கிடா தானே அது? செம்பரி கிடா வாங்கிருக்கீங்க. எப்படி பல்லு எப்படி கிடாக்கு? பல்லு போடுறேன். பல்லு போடல. எப்படி இது வளர்ப்புக்கா வேற எதுக்கும் வாங்கி? இது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வாங்கி போறீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? 13 சொன்னாங்க. 13 ரூபா சொன்னாங்க. ஆமா. நீங்க வாங்குனதுண்ணே 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 13 ரூபா சொன்ன செம்பரி கிடாவை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அண்ணா, வணக்கம். வணக்கம். நம்ம எந்த ஊர்ல இருந்து வரியா? நாங்க வடக்காவரங்காடு பாஞ்சாலங்குறிச்சி பக்கம். எப்படின்னா குட்டி வாங்கிருக்கீங்களா? அவன் வாங்கிருக்கேன். எல்லாமே செம்பரி குட்டினா? ஆமா, எல்லாம் கடா குட்டி. பொம்மரியாண்ணா? 3 கடா குட்டிண்ணே. 3 கிடா குட்டி. ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது ஒரு 2 மாசம் குட்டி இருக்குண்ணே. 2 மாசம் குட்டி. ஆமா. எப்படி 3மே தனித்தனியா வாங்கிங்களா இல்ல ஒண்ணா வாங்கிங்களா? இல்ல, இது 10 ரூபா சொன்னாங்க. 7 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. எப்படி 2 சேர்ந்தா? ஆமா, 2 10 ரூபா சொன்னாங்க. 7 ரூபாய்க்கு சேர்ந்து 10 ரூபா சொன்னாங்க. 7 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 7 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. இந்த குட்டினா இது 5 ரூபா சொன்னாங்கண்ணே. 5,500 சொன்னாங்க. ஆமா. வாங்கினது ஒரு 4000. 5,500 சொன்னது 1000 ரூபாய் கம்மி பண்ணி 4,500. ஆமா. ஆமாண்ணே. 3மே வளர்ப்புக்கு போதா? ஆமா, வளர்ப்பு தானே. ஏற்கனவே வீட்டுல ஆடுகள் வச்சிருக்கீங்களோ? இருக்கு. சிறந்த விதம் போட்டு வளர்க்கத்தான். என்ன செம்பரி என்ன வாங்கிருக்கீங்க, என்ன காரணம்? ஒரு ஆசைதான் வாங்கியாச்சு. வணக்கம். வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வரியா? ஒட்டணத்தம். ஒட்டணத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஒட்டப்பாலம் தாலுகா ஒட்டணத்தம் கிராமம். எப்படி ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணாச்சி. 2 குட்டியோட ஒரு தாய் ஆடு வாங்கிருக்கீங்க. ஆமா. குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க? குட்டி 3 மாசம் குட்டி இருக்கும். 3 மாசம் குட்டி. ஆமா. ஆட்டுக்கு பல்லு எப்படியா? ஆடு பல்லு பரவாம இருக்கு. பல்லு பரலாம இருக்கு. எப்படியா எல்லாம் வளர்த்து போதா? வளர்ப்பு போயிருக்கு. வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. 2 குட்டி ஒரு தாயாடு. தாயாடு. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 29 சொன்னாங்க. 29 சொன்னாங்க. 29 சொன்னாங்க. 23 கேட்டு 25 வாங்கினேன். 23 கேட்டு 25க்கு வாங்கினீங்க. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. கிடாமரியா பொம்மரியா? 2 பொம்மரி தான். 2 பொம்மரி. ஆமா. வீட்டுல இருக்க ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஆடு கிடக்கு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரியா? நாங்க தூத்துக்குடியில இருந்து வரோம். தூத்துக்குடியில இருந்து புதியமுத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. அப்படியே கிடாயா ஆடாது? கிடாயி. கிடா வாங்கிருக்கீங்க புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில. ஆமா. என்ன விலையா சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? அவங்க சொன்னது 11 ரூபா சொன்னாங்க. 9 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 11 ரூபா சொன்னதை 9 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படியா வீட்டு வளர்ப்புக்கு போதா? இது கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. எப்படி அது பல்லு எப்படி பல்லு போடல? பல்லு போடுறேன். எத்தனை மாசம் இருக்கும் கிடா? இது ஒரு 7 மாசம். 7 மாசம் கிடா. நாங்க கைத்தார் பண்ணிருக்கலாம். கைத்தாறுல இருந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு சந்தை கைத்தாறுல சந்தை தான். கொடியாடு நல்லா இருக்கும்னு வந்தோம். புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. ஒரு தாயாடு ஒரு குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆமா. 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 எப்படி ஒரு குட்டியா 2 குட்டி போடுறாடா? ஒரு 2 குட்டி போடுறாடா. 2 குட்டி போடுறாடு. ஆமா. ஒரு குட்டி என்னாச்சுன்னா ஒரு தலையத்து ஒரு குட்டி தான் போடுவோம். பல்லு எப்படி ஆட்டுக்கு? பல்லு 2 தான். 2. ஒரு குட்டி. ஆமா. ஒரு தாயாவோட வாங்கிருக்கீங்க. ஆமா. ஆமா. புதியமுத்தூர் ஆடு சந்தை என்ன விலை சொன்னாங்க? 26 சொன்னாங்க. 26 சொன்னாங்க. 22. 22க்கு வாங்கிருக்கீங்க. இந்த ஆடு எப்படின்னா? இந்த ஆடு எப்படி 12 13 சொன்னாங்க. 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. அவங்க சொன்னது 13 சொன்னாங்க. 1000 ரூபாய் கம்மி 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. அது எப்படி? அது பல்லு எப்படின்னா? இது பல்லு 2 ஊரை போட்டுக்காது. 2 பல்லு. ஆமா. எப்படி சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. பரவாயில்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மீனாட்சி வரம்ண்ணே. கிடாயா ஆடாயா? அது ஆடுனே. ஆடு. ஆடுக்கு பல்லு எப்படி? பல்லு குறால் தான். பல்லு போட்டுருக்காங்கன்னு தெரியல. குறால் தான். அது கூட பாக்கல. பல்லு 2 போட்டுருக்கேன். 2 பல்லு போட்டிருக்கு. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஆமா, வளர்ப்பு தான். என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க?
13 ரூபா சொன்னாங்கண்ணே. 13 ரூபா சொன்னாங்க. ஆமா 11 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 2 ரூபா கம்மி பண்ணி 11 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வீட்டுக்கு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? வீட்டுல இல்ல, இதுதான் கொண்டு போறோம். இப்ப முதல்ல வாங்கிட்டு ஆமா, இதுதான்